பிரியமான தேவ ஜனங்களை மீண்டுமாக உங்கள் யாவரையுமே இந்த வேத படிப்புக்கு நேராக வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறேன். நாம் புதிதாக ஒரு மாதத்திற்குள்ளதாக கடந்து வந்திருக்கிறோம். டிசம்பர் மாதத்திலே உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பை பற்றி கொண்டாட போகிறதான இந்த நாட்களிலும் கூட நாமும் தொடர்ந்து தியானித்து வருகிற வண்ணமாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி நாம் இன்றைக்கும் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய வேத படிப்பிலே இயேசுவின் தாயாகிய மரியாளை பற்றியும், மரியாள் யார், தேவனுடைய சித்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேறினது, தேவனுடைய சித்தம் அவருடைய வாழ்க்கை நிறைவேறுகிறதற்கு அவர்கள் என்னென்ன விதமான செயல்களையும் காரியங்களையும் செய்தார்கள் என்கிறதை பற்றி நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே இயேசுவின் உலக பிரகாரமாகிய தகப்பனாகிய யோசேப்பை குறித்தும் அவருடைய வாழ்க்கை குறித்தும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நாம் இன்றைய படிப்பை ஆரம்பிக்கும் முன்பதாக நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபித்து இதை ஆரம்பிக்கலாம். பரலோக பிதாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்ளும் வண்ணமாக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்திலே காணப்படுகிறோம். அப்பா, நீர் பெரியவர், நீர் பரிசுத்த, நீர் வல்லவர். நாங்கள் படிக்கிறதான கற்றுக்கொள்ளுகிறதான பாடங்கள் எல்லாமே நாங்கள் புரிந்து ஆண்டவர் உம்மை பற்றி இன்னும் அதிகமாக அறிகிறதற்கான அந்த ஞானத்திலே நாங்கள் வளர்கிறதற்கும் உதவி செய்யுங்க. கலந்து கொள்ளுகிறதான, இணைந்து கொள்ளுகிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Yes, that changed the world. சரி என்று சொன்னதான ஒரு வார்த்தை இந்த உலகத்தை மாற்றினது என்கிறதான தலைப்பிலே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இயேசுவின் தாயாகிய மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில சொன்னதான அந்த எஸ் என்கிறதான காரியம் எப்படி இந்த உலகத்தை மாற்றினது என்று நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து பிறப்பார், இந்த உலகத்திலே கடந்து வருவார், ஜனங்களை மீட்பார், ஜனங்களை ரட்சிப்பார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும் வண்ணமாக தேவன் இந்த உலகத்திலிருந்து ஒரு ஸ்திரீயை தேர்ந்தெடுக்க நேரிட்டது. அவர்களுடையதான பெயர்தான் மரியாளாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு இவர்களுடையதான வாழ்க்கை நெறிமுறைகளை பற்றியும் நாம் கற்றுக்கொள்ளுகிறதான பாடங்களையும் லூக்கா 1 26 38 வரையிலும் நாம் சுருக்கமாக கற்றுக்கொள்ள போகிறோம். வசனம் 26 29 வரையிலும் பார்க்கும்போது 26 இவ்வாறாக ஆரம்பிக்கிறது. 6ஆம் மாதத்திலே கபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். இந்த வசனம் ஆரம்பிக்கின்றதான போது 6ஆம் மாதத்திலே என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. 6ஆம் மாதத்திலே என்று சொன்னால் அதற்கு முன்பதாக இன்னும் ஒரு நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த முதலாவது அதிகாரம் முதலாவது பகுதியிலிருந்து நாம் படிக்கிறதான போது சகரியா, எலிசபெத் இவர்களுக்கு தூதனானவர் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தத்தை பார்க்க முடியும். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது. அந்த குழந்தைக்கு யோவான் ஸ்நாபகன் என்று பெயரிட வேண்டும் என்று தூதன் இந்த சகரியாவுக்கு கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தம். சகரியா தங்களுடைய முறைமையின் பிரகாரமாக ஆசாரிய ஊழியம் செய்து வருகிறார். இந்த நேரத்திலே தூதனானவர் சகரியாவை சந்திக்கிறார், இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதான போது சகரியாவும் எலிசபெத்தும் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சகரியாவால் அதை நம்ப முடியவில்லை, விசுவாசிக்க முடியவில்லை. இது எப்படி நடக்கும் என்கிறதான ஒரு கேள்வி. அவருடைய வாய் அடைக்கப்படுகிறது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது வரையிலும். இப்போது 5 மாதமாக எலிசபெத் கற்பம் தரித்திருக்கிறாள். 6ஆவது மாதத்திலே கபிரியேல் என்னும் தூதன் கலிலேயா என்கிறதான இடத்திற்கு நாசரேத் என்னும் ஊரிலே கடந்து வந்து தேவனால் அனுப்பப்பட்டதான ஒரு இடத்திற்கு கடந்து செல்லுகிறார். அது எங்கே என்று சொன்னால் மரியாளுடையதான வீடாக காணப்படுகிறது. மரியாளுடையதான வீடு. இந்த மரியாள் யார்? வேதம் சொல்லுகிறது அவள் ஒரு கன்னிகையாக காணப்படுகிறார். நாசரேத் என்கிறதான ஒரு சின்ன கிராமத்திலிருந்து கடந்து வந்ததான ஒரு ஸ்திரீ, ஒரு தாழ்மையானவர்கள், அந்த அளவிற்கு வசதி இல்லாததான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் யோசேப்பு எனப்பட்டிருக்கிறதான மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த யோசேப்பு ஒரு நீதிமானாக காணப்படுகிறார்.
அவருடைய வாழ்க்கையை நாம் அடுத்த வாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த மரியாள் விசுவாசத்திலே வேறுண்டினதான ஒரு ஸ்திரியாக காணப்படுகிறார். அவர்களும் மேசியாவுடையதான வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு கூட மாத்திரமல்ல, இந்த மரியாளுக்கு தேவனுடைய வார்த்தை மிகவும் நன்றாக தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள், அறிந்து புரிந்து படிக்கிறவர்களாக. எனவேதான் வசனம் 46 55 வரையிலும் அவர்கள் தேவனை உயர்த்தி பாடுகிறதான ஒரு பாடலை நாம் அதிலே பார்க்க முடியும். இந்த மரியாளுடையதான பின்னணியும் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், சாதாரணமான மக்களை அசாதாரண காரியங்களுக்கு தேவன் பயன்படுத்துகிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார் என்கிறதை மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஒருவேளை நம்மில் அநேகம் பேர் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையிலே காணப்படலாம், தாழ்த்தப்பட்டதான ஒரு நிலைமையிலே இருக்கலாம். ஆனால் தேவன் கண்டு கொள்ளுகிற தேவனாக காணப்படுகிறார். வசனம் 28 29 பார்க்கும்போது, அவள் இருந்ததான வீட்டிற்கு தேவதூதன் பிரவேசித்து அவளுக்கு ஒரு வாழ்த்துதலை சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அந்த வாழ்த்துதலை கேட்டவுடனே அந்த வார்த்தையினால் அவள் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருக்கிறாள். தூதன் இந்த மரியாளுக்கு ஒரு வாழ்த்துதலை சொல்லுகிறார். ஆனால் மரியாள் அந்த வாழ்த்துதலை கேட்டு கலங்குகிறவளாக காணப்படுகிறார். எதற்காக இந்த மரியாள் தூதனுடையதான வாழ்த்துதலை கேட்டு அவர்கள் கலங்குகிறவர்களாக இருக்கிறார்கள்? தூதனுடையதான அந்த சந்திப்பு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு கலக்கத்தை கொண்டு வருகிறது. நான் வேதத்தின் முழுமையாக ஆரம்பத்திலிருந்தே பார்க்கிறதான போது எந்தெந்த இடங்களிலெல்லாம் தூதன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பரலோகத்திலே தங்கி இருக்கிறதான பரலோக வாசிகள் இந்த உலக மனிதர்களை சந்திக்கின்றதான போது, மனிதன் முதலாவது அவன் அனுபவிக்கிறது என்னவென்று சொன்னால் ஒரு கலக்கமும் ஒரு பயமுமாக காணப்படுகிறது. லூக்கா 1:13 பார்க்க முடியும். சகரியா பயப்படுகிறது. லூக்கா 2:10, மத்தேயு 28:4, அப்போஸ்தலர் 10:3-4, எண்ணாகமம் 22:31, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 22-23 வரையிலும் பார்க்கும்போது, இது எல்லாமே இந்த தூதர்களுடையதான சந்திப்பு ஒரு சமாதானமற்றதான மனிதர்களை கலங்க வைக்கிறதான ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும். எனவேதான் இந்த தூதர்கள் மனிதர்களை சந்திக்கும் போது முதலாவது அவர்கள் சொல்லுகிறதான வார்த்தை பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்கிறதான வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை அதே நிலைமைதான் இந்த மரியாள் இந்த தூதனை சந்தித்து அவர்கள் கலங்குகிறார்கள். அதோடு கூட மாத்திரமல்ல, இரண்டாவது பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு எப்போது தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது, அவள் கிருபை பெற்றவள் அல்லது கிருபை பெற்றவன் என்கிறதான ஒரு வாழ்த்துதல் கடந்து வருகிறதோ, அந்த வாழ்த்துதல் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும். தேவன் என்ன செய்ய போகிறார், என் மூலமாக என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், எந்த விதமான தலைமைத்துவத்துக்கு அல்லது எந்த விதமான ஊழியத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்று அவர்கள் தெரியாமல் கலங்குகிறதான ஒரு கலக்கம். என்று சொன்னால் அப்படிப்பட்டதான அழைப்பு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகவும் பெரிய அழைப்புக்காக ஏற்படுத்தப்படுகிறதாக காணப்படுகிறது. எனவே தான் கிருபை பெற்றவளே என்று சொல்லும்போது மரியாளும் கலங்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள். எதற்காக, நான் தேவன் என்ன செய்ய போகிறார், என்ன என்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது என்கிறதான பலவிதமான கலக்கங்கள் அவர்களுக்குள்ளதாக கடந்து வந்திருக்கும். சில நேரங்களில் தேவனின் அழைப்பு நம்மை ஆச்சரியப்படுத்தலாம், ஆனால் அது எப்போதும் நன்மைக்காகவே இருக்கும். சில நேரங்களிலே நம்மை கலங்க வைக்கும், சில நேரங்களிலே நம்மை ஆச்சரியப்பட வைக்கும். ஆனால் தேவன் அழைக்கிறதான அழைப்பு எப்போதுமே நன்மைக்கானதாக காணப்படுகிறது. வசனம் 30-33 வரையிலும் பார்க்கும்போது, இப்போது தேவதூதன் மரியாளை நோக்கி உடனே சொல்லுகிறார், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார், யாக்கோபின் குடும்பத்தாரை என்னென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவுறாது என்கிறதான வாக்குத்தத்தமான காரியங்களை இந்த தூதன் மரியாளுக்கு உரைக்கிறதை நாம் இந்த வசனங்களிலே பார்க்க முடியும். அதாவது ஒரு மனிதனுடைய புத்திக்கு எட்டாத அளவிற்கான தயவை இந்த மரியாள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதற்கப்புறமாக எதற்காக இந்த தயவு மரியாளுக்கு வருகிறது என்று சொல்லி இந்த தூதன் மரியாளுக்கு எடுத்துரைக்கிறார். நீ பயப்பட வேண்டாம், ஒரு குமாரனை பெற போகிறாள். யார் இந்த மரியாள்?
அவர்கள் திருமணமாகாத ஒரு ஸ்திரீ கன்னிகையாக காணப்படுகிறார்கள். திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதான ஒரு ஸ்திரீ. ஆனால் அவர்களுக்கு தூதன் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை, பயப்பட வேண்டாம், நீ ஒரு குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெயரிட வேண்டும், அவர் பெரியவர். வாக்குத்தத்தத்தை பாருங்கள், அவர் பெரியவர், உன்னதமானுடைய குமாரன், பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் அரசாளுவார், யாக்கோபின் குடும்பத்தாரை அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு ஒருபோதும் முடிவிராது. பிரியமான தேவ ஜனங்களே, அநேக நேரங்களில் தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய புத்திக்கு எட்டாத அளவுக்கு பெரிதாக இருக்கும். ஆனால் எப்போதும் தேவனுடைய திட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. நாம் இதிலே புரிந்து கொள்ளுகிறதான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், நம்பிக்கை என்பது அனைத்தையும் புரிந்து கொள்ளுவது அல்ல, எதையும் புரிந்து கொள்ள முடியாத நேரத்திலும் தேவனை நம்புவது. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சில நேரங்களிலே என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்திலும் தேவனை நம்புகிறது, தேவனை விசுவாசிக்கிறது, தேவனை மட்டுமே சார்ந்திருக்கிறதான ஒரு தன்மையாக காணப்படுகிறது. இந்த மரியாளுக்கு எல்லாமே ஒரு குழப்பமாக தான் இருந்திருக்கும், எல்லாமே ஒரு கலக்கமாக தான் இருந்திருக்கும். என்ன நடக்க போகிறது, நான் இந்த தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டால் பெற்றுக்கொண்டால் என்னுடைய சமூகம் என்ன செய்யும், என்னுடைய குடும்பத்தினர் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அநேக விதமான கலக்கங்கள் இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாமே ஏற்றுக்கொண்டு அவர்கள் பொறுமையோடு இருக்கிறார்கள். எனவேதான் இந்த முன்பதாக நாம் படித்த வசனத்திலே சொல்லுகிறது, தூதனுடையதான வாழ்த்துதலை கேட்ட உடனே இந்த மரியாள் கலங்கி போய் தன்னுடைய மனதிலே என்ன நடக்கிறது என்று அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். வசனம் 34 சொல்லுகிறது, அதற்கு மரியாள் தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேன் என்றாள். இந்த வசனம் இவர்கள் சந்தேகப்படுகிறதாக நாம் இதிலே பார்க்க முடியாது. மாறாக அவருடைய இருதயத்திலே காணப்பட்டதான ஒரு உண்மையான கேள்வியாக நாம் இதை பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே நாம் பார்த்ததை போல அவர்கள் திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறவர்கள். இப்போது எனவே இந்த கேள்வி அவர்களுக்குள்ளதாக எழும்புகிறது, நான் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன், திருமணமாகவில்லை, எப்படி குழந்தை பிறக்க போகிறது, எப்படி இது சாத்தியமாக போகிறது என்கிறதான ஒரு யதார்த்தமான கேள்வி இவர்களுக்குள்ளதாக எழும்புகிறது. பிரியமான தேவஜனங்களே, நாம் எல்லா நேரங்களிலுமே தேவனுடைய சமூகத்திலே யதார்த்தமானவர்களாக இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த இடத்தில் நீங்கள் தேவனுக்கு முன்பதாக யதார்த்தம் இல்லாதவர்களாக இருந்திருக்கிறீர்கள், ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால், நாம் தேவனுடைய சமூகத்தில் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நாம் நம்முடைய மனதார கேள்விகளை கேட்டால் தேவன் கோபப்பட மாட்டார். பரிபூர்ணமான பதில்களை விட நேர்மையான இருதயங்களை தான் அவர் அதிகமாக விரும்புகிறார். தேவன் அதை தான் விரும்புகிறார். நம் கேள்விகளை கேட்கிறது மூலமாக அவர் கோபப்படுகிறது இல்லை, நம்மை கைவிடுகிறது இல்லை. ஆனால் நாம் உண்மையாக அதை கேட்கிறோமோ ஏறெடுக்கிறதான போது அவர் அதை விரும்புகிற தேவனாக காணப்படுகிறார். வசனம் 35 37 வரையிலும் இந்த தூதன் மரியாளுக்கு கொடுக்கிறதான அந்த உறுதிமொழிகளை பாருங்கள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ பயப்பட வேண்டாம், உன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து கலங்க வேண்டாம், என்ன நடக்க போகிறது என்று நீ எதுவுமே நினைக்க வேண்டாம், மாறாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் கடந்து வருவார், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் கடந்து வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பரிசுத்த ஆவியானவர் மரியாளுக்கு வாக்குரைக்கிறார், நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரப்போகிறது. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருகிறதான போது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பலன் கடந்து வரும், உன்னதமானவர் உன்னை நிழலிடுவார், உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது, எல்லாமே நல்லபடியாக கடந்து வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் வாக்குரைக்கிறார். இந்த லூக்கா எழுதினதான சுவிசேஷத்தின் எழுத்தாளர் லூக்கா பரிசுத்த ஆவிக்கு கொடுக்கிறதான முக்கியத்துவத்தை நாம் இந்த முழு சுவிசேஷ புஸ்தகத்திலும் பார்க்க முடியும். அதோடு கூட சேர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகளிலும் கூட நாம் இதை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 1:8 கூட இவர் சொல்லும்போது சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருகிறதான போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த மரியாளுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது.
பரிசுத்த ஆவியானவர் வருகிறதான போது நீ பலன் அடைவாய், உன்னதமானவர் உன்மேல் நிழலிடுவாய், உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதாக காணப்படும், யாரும் அவரை நெருங்க முடியாது, யாரும் அவரை தோற்க முடியாது, அவருடைய ராஜ்யபாரம் கடைசி வரையிலும் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ ஜனங்களை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சபைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. நம்முடைய சொந்த பலத்தினாலே நாம் எதையுமே அவருக்காக செய்ய முடியாது. ஒருவேளை நாம் ஊழியம் செய்கிறதான போதும், அவரை ஆராதிக்கிறதான போது, ஜெபிக்கிறதான போது, பிரசங்கிக்கிறதான போது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். அவர் நமக்குள்ளதாக இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் பலன் இல்லாதவர்களாக இருக்கலாம், படிப்பில்லாதவர்களாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது நம்மால் செய்ய முடியாத அசாத்தியமான கிரியைகளை அவர் நம் மூலமாக செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய நிழல் நம்மீது நிழலிடுகிறதான போது நாம் பாதுகாப்புக்குள்ளதாக காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய மகிமை நம்மை சூழ்ந்திருக்கிறதாக இருக்கிறது. நாம் தனியாக நடக்கிறவர்கள் அல்ல, நம்மை சுற்றிலும் பரமசேனை சூழ்ந்திருக்கிறது. அவருடைய பாதுகாப்பு நமக்கு நிழலிடுகிறதாக இருக்கும். வசனம் 37 பார்க்கும்போது நீங்களும் நானும் மரியாதையோடு கூட சேர்ந்து விசுவாசிக்க வேண்டியதான ஒரு வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். நம்முடைய தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என்ன விதமான பாடுகள் வழியாக கடந்து சென்றாலும், என்ன விதமான பிரச்சனைகள் வழியாக கடந்து சென்றாலும், நாம் எதற்காக காத்திருந்தாலும், நம்முடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லையே என்கிறதான ஏக்கத்திலே காணப்பட்டாலும் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார், என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார், பலவீனங்களை மாற்றுவார், சோதனைகளை மாற்றுவார், சோர்வுகளை மாற்றுவார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லாததாக இருக்கிறது. எப்போது தேவன் உங்களை அழைக்கிறாரோ அப்போதே உங்களுக்கு அவர் பலனை தருகிறார். அவருடைய பிரசன்னத்திலே, சந்நிதியிலே அசாத்தியத்தை சாத்தியமாக மாற்றுகிறவராக காணப்படுகிறார். அதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். வசனம் 38 சொல்லுகிறது, இப்போது மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை இந்த தூதனுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கென்று சொல்லி அர்ப்பணிக்கிறார்கள். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஆம் பிரியமானவர்களே, மரியாள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு இப்போது சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை, நான் உம்முடைய அடிமை, உம்முடைய சித்தம் போல நடக்கட்டும், உம்முடைய வார்த்தையின்படியே எல்லாமே ஆக கடவுது என்று சொல்லி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவருடைய சூழ்நிலைகளை அவர்கள் பார்க்கவில்லை. யோசேப்பு என்ன சொல்லுவார், யோசேப்புடைய குடும்பம் என்ன சொல்லும் என்று அவர் நினைக்கவில்லை. தன்னுடைய சமூகம் எப்படி இவர்களை புறந்தள்ளினாலும் பரவாயில்லை என்கிறதான சூழ்நிலைகளையும் அவர்கள் நினைக்கவில்லை. மாறாக தேவனுடைய சித்தத்திற்கு என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள், சரி ஆண்டவரே, என்னை உமக்கு ஒப்பு தருகிறேன் என்று சொன்னதான அந்த வார்த்தை ஒரு மிக பெரிதான ரிஸ்க் அவருடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டியதாக இருந்தது. மிக பெரிதான வேதனைக்குள்ளதாக கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. ஜனங்கள் அவர்களை தவறாக புரிந்து கொள்வார்கள், வெறுப்பார்கள். அநேக காரியங்களை தங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாம் அவர்கள் தியாகம் செய்ய வேண்டியது இருந்தது. ஆனாலும் தேவனுக்கு நான் அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறதிலே அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். தேவன் உங்கள் திறமைகளை பார்க்கிறவர் அல்ல, உங்களுடையதான சொத்துக்களை பார்க்கிறவர் அல்ல, உங்களுடையதான சொந்தங்களை பார்க்கிறவர் அல்ல. நீங்கள் எந்த அளவிற்கு பெரியவர்கள் என்று பார்க்கிறவரோ, அல்லது எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேமஸாக இருக்கிறீர்கள் என்று அவர் பார்க்கிறவர் அல்ல. மாறாக நீங்கள் எந்த அளவிற்கு அவருக்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று அவரை பார்க்கிறவராக இருக்கிறார். எனவே மரியாள் தேவனுடைய சமூகத்திற்கு ஆமாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேவனுடைய திட்டத்திற்கு எஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு சரியாண்டவரே என்று சொல்லியிருக்கிறார்கள். தேவனுடையதான நோக்கத்திற்கு ஆம் இதோ அடிமை என்று சொல்லி தங்களை அவர் ஒப்பு கொடுத்தவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எந்த இடத்தில் நீங்கள் தேவனுடைய அழைப்பிற்கு ஆண்டவரே இதோ நான் உமக்கு அடிமை என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம், அவருடைய சித்தத்திற்கும் திட்டத்தையும் செய்கிறதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்படுகிறோமா? மரியாளை போல நாமும் ஆண்டவரே நான் உமது அடிமை,
உம்முடைய வார்த்தை, உம்முடைய சுத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே அது எதுவாக இருந்தாலும் நடைபெறட்டும் ஆண்டவரே என்று சொல்ல முடியுமா? அப்படி ஒருவேளை சொல்ல முடியாத நிலைமை காணப்படுகிறது என்று சொன்னால் ஆண்டுடைய சமூகத்திலே வர வேண்டியது அவசியம். இந்த மரியாளுடையதான வாழ்க்கை நாம் எல்லா நேரத்திலும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிறதை கற்றுக் கொடுக்கிறது. அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிறதை கற்றுக் கொடுக்கிறது. மரியாள் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே சரீர பிரகாரமாக சுமந்திருக்கிறாள். இன்றைக்கு நாம் இந்த இயேசுவை ஆவிக்குரிய பிரகாரமாக சுமந்து அறிவிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளுக்கு என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கிறதான போது அவர் பரிசுத்த ஆவினால் நம்மை பலப்படுத்துவார், நம்மை நிழலிடுவார். அவருடைய பிரசன்னம் நமக்கு முழுவதாக கடந்து செல்கிறதாக இருக்கும். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சுமந்து அவருக்காக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை நாமே அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அதை தான் இந்த தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அவருக்காக நாம் வாழுவோம், அவருக்காக நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். இந்த தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.